பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ரெபேக்காலோடு இவர் விளையாட்டுக்கிட்டு இருக்கிறார். அது கிருபை. என்னதுக்கு அந்த கிருபைன்னு சொன்னால், தேவன் சொல்லுகிற இடத்துல இருக்கிற பொழுது அசௌகரியம் வந்தாலும் தேவனா சொன்னார் என்று கேள்வி கேட்காமல் இருக்கிற பொழுது நமக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அள்ளி கொடுக்கிறார். இது அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளை பெற்றதோடு சரி, அவ்வளோதான் அடையாளத்துக்கு. இது திருமணத்தினுடைய அடையாளம் 2 பிள்ளைகள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்பும் கிடையாது, ஒரு பண்பும் கிடையாது, ஒரு பாசமும் கிடையாது, ஒரு பிரியமும் கிடையாது. அவன் அவனாக இருக்கிறான், அவள் அவளாக இருக்கிறாள். இப்படியே வாழ்க்கையின் சக்கரம் உருண்டு ஓடிக்கொண்டு வயோதிகம் வந்து விடுகிறது. சில சமயத்தில் வாழ்க்கையை ஓட்டமே முடிந்து விடுகிறது. காரணம் என்ன? அந்த கிருபை செயல்படலை. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மாடிக்கினே இருப்பாங்க. வேலை கொடுத்தா ஒரு இடத்துல ஒழுங்காக வேலைக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பிரச்சனைன்னு சொல்லி மாறுவாங்க. கல்யாணம் ஒண்டி தான் மாற்றாமல் இருப்பாங்க. சில பேர் கல்யாணத்தையும் மாற்றி கொண்டிருப்பான். ஆமாம், உங்களுக்கு ஒரு துணையை கற்றுக் கொடுத்தால் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற துணையாய் கற்றுக் கொடுத்துருக்கிறார் என்பது தான் காரியம். ஆனால் அது ஏற்றதாக இருக்கு.